வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரி கிளாஸ் பற்றின வீடியோ தான். ஆரி கிளாஸ் வந்து போடலான்னு இருக்கேன். அதுக்கான பேசிக் மெட்டீரியல் என்னென்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 18 இன்ச் ஃப்ரேம் ஒன்று, ஓகேங்களா? ஒரு ஸ்கேலு, சூயிங் த்ரெட் ஒன்று, ஜரி த்ரெட் ஒன்று, நீடில் வந்து சில்க் த்ரெட்டு நீடிலும் பீட் நீடில் ஒன்று, ஓகேங்களா? இந்த 2 நீடில் தான். அடுத்து வந்து இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு இதுக்கு போடுறதுக்கான ஊசி. நம்பர் வந்து 6ஆம் நம்பரு சைஸ் வந்து, ஓகேங்களா? இது வந்து கடையில் இருக்கும், நீங்கள் அப்படியே மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து மார்க்கரு, சிடி மார்க்கர், ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு கட்ரு. இது தாங்க வேணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு, ஓகேங்களா? சுகர் பீடு வந்து வாங்கிக்கோங்க கொஞ்சம். நான் வந்து ஒர்க் போட்டு கொடுத்துட்ருக்கனால நிறையா வச்சுருக்கேன், நீங்கள் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து சில்க் த்ரெட் ஒன்று, சில்க் த்ரெட் 2 கண்டாக வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு கண்டு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து பஞ்ச் பீடில் வந்து பஞ்ச் பீடு இருக்குது. அது வந்து இந்த சைஸ் வந்து 3ஆம் நம்பர் சைஸும் 4ஆம் நம்பர் சைஸ் பீடும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப வாங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பஞ்சாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது வந்து 3ஆம் நம்பரு, இது வந்து சைஸ் 4. இந்த மாதிரி நம்ம பஞ்சாக கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தான் அதோட மெட்டீரியலு. அப்புறம் ஆரி ஸ்டாண்டு தேவைப்படும், ஆரி ஸ்டாண்டு ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் வந்து நான் டீட்டெயில்டாக எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நானும் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டேனோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து எல்லா ஸ்டிச்சு எனக்கு என்னென்ன ஸ்டிச்செல்லாம் தெரியுமோ அந்த ஸ்டிச்சு பூரா உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் வந்து கிளாத் வந்து பாப்லின் கிளாத் வேண்டாம், ஜாஸ்மின் கிளாத் எடுத்துக்கோங்க. ஜாஸ்மின் கிளாத்து தான் ஈஸியாக இருக்கும். பழகும்போது நீங்கள் அதிலே பழகிட்டிங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு வந்து பாப்லின் கிளாத்தில் பழகிட்டு இந்த சில்க் காட்டனில் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களால் போட முடியல, துணி வந்து சுருங்கிட்டு வருது ப்ளவுஸு போடும்போது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த மெட்டீரியலில் போட்டுக்கிட்டிங்கன்னா, சில்க் காட்டனில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த மெட்டீரியல் ஒரு மீட்ரு கிளாத் வந்து 1 மீட்ரு கிளாத் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டிச்சு போட்டு வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் ஸ்டிச்சை வந்து அனுப்புங்க, நான் வந்து பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் உங்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது நான் இன்ஸ்டா ஐடி வந்து சென்ட் பண்ணுறேன், அதில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்டிச் போட்டு எனக்கு அனுப்புங்க, நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சு பூரா சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப பூரா ஸ்டிச்சும் பழகிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு மேக்ஸிமம் நமக்கு தேவையான ஸ்டிச் பூரா பழகிக்கலாம். முக்கியமான ஸ்டிச் கட் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு, இதுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமான ஒர்க் பூரா ஸ்டிச்சு பூரா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ப்ளவுஸ் போட்டு கொடுக்கலாம், அதுக்கு தான், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து கற்றுக்கிடட்டும், ஓகேங்களா? நான் என்னோடய இன்ஸ்டா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கு வேணுமோ கமெண்டில் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? வாரத்தில் வந்து 3 நாள் வீடியோ வரும், 2 நாள் வந்து ஆரி கிளாஸ் பற்றின வீடியோவும், ஒரு நாள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவும் வரும். அதனால் என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.